ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு மாதிரி தான் பார்க்க போகிறோம். சாதம், சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சிக்கன் கழுவும் போது மஞ்சள் தூள், ஒரு அரை மூடி லெமன் வந்து புளிஞ்சு நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா சிக்கனில் கொஞ்சம் கூட இந்த கவிச்சி ஸ்மெல்லே இருக்காது. நல்லா சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. அடுத்ததாக கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக இந்த சிக்கனில் உப்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மேரினேட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் அப்படி இல்லைனா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் செய்யும் போது ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சின்ன துண்டு பட்டை 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்படி சேர்க்கும் போது நமக்கு ஈஸியாக வெங்காயம் வதங்கிடும். அதனால் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை கருக விட்டுறாமல் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட குவான்டிட்டி நல்லா சுருங்கி நல்லா கொஞ்சமாக வரணும். அப்போ தான் இந்த கிரேவி நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் கிரேவிக்கும் நல்ல கலர் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கடையில் வாங்காதீங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க. அப்போ தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்கும் போது இதெல்லாம் கெமிக்கல் சேர்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் இதோட சேர்த்துக்கலாம். இந்த தயிரெல்லாம் நம்ம சேர்த்து ஊற வைக்கும் போது அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த கிரேவி நான் இன்றைக்கி செய்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து சின்ன தக்காளியில் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிருக்கு. சிக்கன் அதுவே தண்ணி விட்டு நல்லா வற்றிட்டு இருக்கு பாருங்கள். இன்னுமே வந்து தண்ணி நல்லா வற்றணும். அப்போ தான் வந்து அந்த சிக்கனில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல் எல்லாம் போகும். இப்போ நல்லா தண்ணி விட்டு ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல கலர் வேணும் கிரேவிக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் கலர். பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ எல்லா மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. சோம்புத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்க்கும் போது இதோட வாசனை வேறு லெவலில் இருக்கும் இந்த கிரேவி. இப்போ சேர்த்துட்டு இப்போ சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ அந்த மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். குக்கர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணும் போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வேலைகள் ரொம்ப கம்மி. நம்ம எந்த மசாலாவும் வறுக்க வேணாம், அரைக்க வேணாம். ஜஸ்ட் வந்து மசாலா ஐட்டம்லாம் போட்டு செய்யும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, கீ ரைஸ், பிளைன் ரைஸ் எல்லாத்து கூடமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். பேச்சுலர்ஸ், பிக்னஸ் யார் வேணால் செய்யலாம். இப்போ திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பச்சை மிளகாய் வந்து வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலையை மட்டும் தூவிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. திரும்ப ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கும் போது இன்னுமே பச்சை வாசனைலாம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அட்டகாசமான ஒரு சிக்கன் கிரேவி ரொம்ப சீக்கிரமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ப்ளைன் ரைஸ் வந்து எப்படி குக்கரில் வைக்கலான்றதை பார்க்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க ப்ரெஷர் குக்கரில் வந்து வடித்த சாதம் மாதிரியே நல்லா சாஃப்டாக எப்படி வந்து ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் வைக்கிறது அப்படின்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கூட நான் ஆட் பண்ணுறேன். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சு 4 நிமிஷத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பூ மாதிரி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம வடித்த சாதம் மாதிரியே இருக்கும். சில பேர் வந்து குக்கரில் வைக்கிறது விதையாக இருக்குது, அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இதே மாதிரி நீங்கள் ரைஸ் வச்சு பாருங்கள். வடித்த சாதத்துக்கும் இதுக்கும் குக்கர் ரைஸ்க்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் வந்து ரைஸு, அதே மாதிரி இந்த சிக்கன் கிரேவி, ஒரு முட்டை பொரியல் செஞ்சுருந்தேன். ஜஸ்ட் பெப்பரும் உப்பும் போட்டு இந்த முட்டை பொரியல் செஞ்சுருந்தேன். சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ், எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.